Hi friends, welcome back to our channel Repeat to Nature. Friends, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தாய்லாந்தில் ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான். என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நம்ம குழந்தைகளோட சைக்காலஜியை பற்றி பேச போகிறோம். ஸோ ஏற்கனவே போட்ட நான் மீண்டும் புது பொலிவுடன் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளோட சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக போதும் இந்த ஃபஸ்ட் ரேங்க் மோகம் அப்படிங்கிற பற்றின வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது குழந்தையால் இத்தனை சிக்கல்களா. ஸோ ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது, செகண்ட் குழந்தை பிறக்கும்போது அந்த செகண்ட் குழந்தைனால இத்தனை பிரச்சனையா, எப்படி சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போங்களா. ஒரு வீட்டில் ஒரு பையன் விளையாட போகணும்னு விருப்பப்படுறான். அவனை பார்த்து அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க, ஏண்டா சுரேஷ், உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி ஹோம்ஒர்க் செய்யாமல் விளையாட போறியே, நாளைக்கு உன்னை பார்த்து தானே உன் தம்பியும் இதெல்லாம் கற்றுப்பான் அப்படின்னு திட்டுறாங்க. அந்த சுரேஷோட வயசு வெறும் 7 தாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சத்தமாக பேசுகிறா. அந்த பொண்ணு பேர் உஷா. அவளை பார்த்து அவங்க அம்மா, ஏண்டி உஷா, கத்தி பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்கிறது? உன்னை பார்த்து தானே உன் தங்க ரம்யாவும் கெட்டு குட்டிச்சவராக ஆக போகிறா அப்படின்னு அந்த 5.5 வயசு உஷாகிட்ட அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு காரியத்தை நம்ம 5.5 வயசு குழந்தைக்கிட்ட 7 வயசு குழந்தைக்கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுமையான விஷயந்தான். இதை விட இன்னொரு கொடுமை கம்பேர் பண்ணுறதுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஒரு கணவர் தன்னோட மனைவி கிட்ட பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் நல்லா நிர்வாகம் பண்ணுறா. அவளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கைவந்த கலையாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒய்ஃபுக்கு கோவம் வந்துருச்சு. அவளை மாதிரியே ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, பெருசாக கம்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்படி கோவப்படக்கூடிய ஒய்ஃபு தன்னோட பெரிய பையன்கிட்ட அடிக்கடி அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஏண்டா பிரசாந்த், வெக்கமாக இல்லை உனக்கு? உன்னோட 2 வயசு தம்பி எவ்வளோ அழகாக சாப்பிட்றான், நீ இந்த இருக்கிறியே, எப்போ பார்த்தாலும் பாதி சாப்பாடு தரையில் தான் கிடக்குது. இப்படி 2வது குழந்தை ஒரு நல்ல வேலை செய்யும்போது அது கூட கம்பேர் பண்ணி திட்டு வாங்கிறது யாருன்னா ஃபஸ்ட்டு குழந்தை தாங்க. இது மட்டுமா ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் குழந்தை ஏறுமாறா, அதாவது ரொம்ப குறும்புத்தனமாக இருந்தால் அதுக்கும் திட்டு வாங்குற குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை தான். எல்லாம் உன்னை பார்த்து தான் அதுவும் கெட்டு போகுது அப்படின்னு யார் மேலே கோவப்படுவோங்க? ஃபஸ்ட்டு குழந்தை மேலே தான் கோவப்படுவோம். ஓகே, ரோல் மாடல், கம்பேர் இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது யாரை அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை செகண்ட் குழந்தை இருக்கிற வீட்டில் யாரை அப்ரிஷியேட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் பார்ப்போங்களா. ஒரு 5 வயசு பையன் 4th டேபிளில் படிச்சுட்டு தப்பில்லாமல் கரெக்டாக சொன்னால் கூட குட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே வேறு வார்த்தை வராது அப்பா வாயிலேருந்து. அதுவே தன்னோட தம்பி சரியாக பேச கூட தெரியாது, அவன் 1 2 அப்படின்னு அவனோட மழலை பேச்சில் சொல்லும்போது அவங்க அப்பா அவனை தூக்கி வச்சுக்கிட்டு, அட என் பட்டுக்குட்டி அப்படின்னு கொஞ்சுவார். இதை பார்த்து அந்த பெரிய பையனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் அக்கா தங்கச்சி வச்சுங்க. ஒரு பொண்ணு ஒரு இங்கிலீஷ் லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு தப்பில்லாமல் ஒப்பிச்சிட்டான் கூட அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி சரி உனக்கு நல்லா இங்கிலீஷ் வரும், அதனால் நீ அடுத்து மேக்ஸ் எடுத்து படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே தன்னோட தங்கச்சி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இந்த ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப பாடிட்டுருப்பா. அப்படி அந்த குழந்தைய போய் தன்னோட அம்மா தூக்கி எவ்வளோ அழகாக பாடுறா அப்படின்னு முகத்தில் முத்தம் கொடுப்பாங்க. இதை பார்க்குற பெரிய குழந்தைக்கு சோகமாக இருக்கும் இல்லையா? அம்மாவை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், தன்னோட தங்கச்சி மேலேயும் வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் குழந்தையினால் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இது மட்டும்தான் மனச்சிக்கலா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் வேறு இருக்குது. பெரும்பாலான வீட்டில் 2வது குழந்தை பிறந்ததுமே பெட்டில் இடம் இல்லை, அந்த குழந்தைய போட்டு பெரிய குழந்தை கை கால் போட்டு எதோ அமுத்திடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் காரணத்தில் வச்சுட்டு பெரிய குழந்தைய தாத்தா பாட்டிக்கிட்ட படுக்க வச்சுருவாங்க. சின்ன குழந்தைய தங்க கூடயும் பெரிய குழந்தைய தாத்தா பாட்டிக்கிட்ட படுக்க வைக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. தாத்தா பாட்டி கதையை கேட்டு அவங்களோட அன்பில் வளரும்போது அது ஒரு தனி சுகமாக இருந்தாலும் முதல் குழந்தையோட மனசு பார்த்திங்கன்னா தன்னோட பேரண்ட்ஸ் கூட
படுத்து தூங்காத குறை அப்படிங்கிறது அதோட மனசில் ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னோட தம்பியோ தங்கச்சியோ நம்ம அம்மா கிட்ட படுத்து தூங்குற மாதிரி நம்ம படுக்க முடியல அப்படிங்கிறது குறை பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக தான் இருக்கும் மனசில். இது பார்த்திங்கன்னா ஒரு வித பொறாமை, குறை சொல்கிறது, அந்த மாதிரி அந்த குறை உணர்வுகளோடு அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு படமே இருக்குது, உயிரிலே கலந்தது. சூர்யாவும் ரகுவரனும் அண்ணன் தம்பியாக நடித்த படம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரகுவரன் அண்ணா, சூர்யா தம்பி. அம்மா அப்பா தம்பி மேலே அதிக பாசத்தை காமிக்கிறத பார்த்துட்டு ரகுவரனுக்கு ஒரே வெறுப்பாயிரும். ஸோ அதில் அந்த வெறுப்பு தாங்க முடியாமல் தம்பி சூர்யாவை ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டுருவோம் அப்படி. ஸோ இந்த வெறுப்பு வரக்கு காரணம், பெருசாக இது நடக்க காரணம் சின்ன குழந்தையிலிருந்து நம்ம அவங்கள நடத்திட்டு வந்த விதமாக தான் இருக்கும். ஆராய்ஞ்சு பார்த்தா நம்ம பண்ண தவறு நம்மளுக்கு புரியும். இன்னும் வேறு சில பிரச்சனைகளும் பெரிய குழந்தைக்கு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, சின்ன குழந்தை தன்னை கிள்ளிட்டா அடிச்சிட்டா பெரிய குழந்தை தாங்கிக்கணும். அம்மாவோ அப்பாவோ அவன் சின்ன பையன், சின்ன குழந்தை தான், அவன் அடித்தா வலிக்குதா, தெரியாமல் அடிச்சிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுவே பெரிய குழந்தை சின்ன குழந்தைய அடிச்சிட்டா, ஏண்டா அவன் மேலே கை வைப்பியா, நீ அடித்தா அவனுக்கு எப்படி வலிக்கும், நீ பெருசாக இருக்க உனக்கு தெரியாதா, திரும்ப அவன் மேலே கையை வச்ச அரைஞ்சிருவ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த அளவுக்கு அநியாயங்களை அந்த பெரிய குழந்தை ஃபேஸ் பண்ணிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக செகண்ட் குழந்தைக்கு பெருசாக மனச்சிக்கல் இருக்குதா அப்படின்னா இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அண்ணனோ அக்காவோ போட்ட ட்ரெஸ்ஸு, அந்த பழைய ட்ரெஸ்ஸை நம்ம போடணுமே அப்படிங்கிற ஒரு எரிச்சலை தவிர்த்து வேறு வழியிலெல்லாம் பெருசாக மனச்சிக்கல் இருக்காது. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே தன்னோட குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பாவாகட்டும், தன்னோட அண்ணன் அக்காவாகட்டும், எல்லாருமே அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போதே அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருது. ஸோ அதனால் அதுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்த மாதிரி தெரியாது. அதுவே முதல் குழந்தைக்கு தன்னோட தம்பியோ தங்கச்சியோ வர்றது அப்படிங்கிறது அது ஒரு புது சிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை தன்னோட குடும்ப உறுப்பினர்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் திரும்ப ஒரு புது நபரை பார்க்குது. ஸோ அப்படி வரும்போது அது ஒரு இடைஞ்சலாக தான் ஃபீல் பண்ணும். ஸோ இப்போது செகண்ட் குழந்தையினால் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நிறைய விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் இது செகண்ட் குழந்தைனாலையா அப்படின்னா கிடையாதுங்க, நம்ம பேரண்ட்ஸ்னால தான். ஸோ பேரண்ட்ஸ் அந்த செகண்ட் குழந்தையை எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு குழந்தையை எப்படி நடத்துகிறாங்க, ரெண்டு பேர்த்தையும் வச்சு கம்பேர் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே பேரண்ட்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ பேரண்ட்ஸ் இதை கரெக்டாக பண்ணும்போது செகண்ட் குழந்தை ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ அது பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் கூட நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சின்ன குழந்தைகிட்ட அப்பப்போ தன்னோட அண்ணனையோ அக்காவையோ பற்றி பெருமையாக பேசணும். நீ பெருசானா உன்னை அவன் தான் கவனிச்சுக்க போகிறா அப்படிங்கிற விஷயத்த பெரிய குழந்தை காதில் படுற மாதிரியே கேட்குற மாதிரியே நம்ம சின்ன குழந்தைகிட்ட பேசணும். அதுக்கப்புறம் பெரிய குழந்தைகிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, சின்ன குழந்தைய பார்த்துட்டு, இங்கே பாரு, இவன் இன்னும் 1 வருஷத்தில் ஸ்கூல் போக போகிறான், அப்புறம் இருக்குது அவனுக்கு, ஸ்கூலில் போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும், நீ படுற கஷ்டம் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஸோ நம்ம போன மாதிரி இவனும் வரப்போகிறான் அப்படிங்கும்போது ஒரு நிம்மதி இருக்கும். நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் இவனுக்கும் நடக்கும் அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்லுங்க, மனசு ஆற்றும். அந்த ஒரு வெறுப்பிலிருந்து குறையிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அம்மாவோ அப்பாவோ நம்ம வரும்போது சின்ன குழந்தைய ஃபஸ்ட்டு தூக்கி கொஞ்சறதை விட 2 குழந்தைகளையும் சேர்த்தி நம்ம கொஞ்சும்போது பெரிய குழந்தைக்கும் நிம்மதியாக இருக்கும், சின்ன குழந்தைக்கும் நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தும்போது இந்த சின்ன குழந்தையினால் பெரிய குழந்தைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. இந்த மாதிரி 2 பேர்த்தோட மனசையும் புரிஞ்சு 2 குழந்தைகளும் வளர்த்தும் போது சின்ன குழந்தை குறும்பு பண்ணி நம்ம திட்டினா கூட அவனோட அண்ணனோ அக்காவோ ஏமா தம்பியை திட்டுற, பாவம் அவன் சின்ன பையன் அப்படிங்கன்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு மனசு மாறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது டாப்பிக்கான 2வது குழந்தையினால் முதல் குழந்தைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்னால தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 2 குழந்தையோட மனசையும் புரிஞ்சு நல்ல விதமாக வழி நடத்தும் போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆனில் போடுங்க.